ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நான் எங்கள் அதில் பண்ண மகாசிவராத்திரி பூஜா. மகாசிவராத்திரி அன்றைக்கி நாங்கள் விசிட் பண்ண 2 விதமான டெம்பிள்ஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகாசிவராத்திரி விளாக் பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவே அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. இந்த விளாகில் 2 விதமான பழமையான பியூட்டிஃபுல்லான டெம்பிள்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டெம்பிளை பற்றின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கோ. நீங்கள் பெங்களூரில் இருக்கிறவாளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகாசிவராத்திரி அன்னைக்கு மார்னிங் பூஜையெல்லாம் ஆற்றுல முடிச்சுட்டும் டெம்பிளுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்பவர்கள் சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதான் தாள் வாழ்க, சிவகாயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். சிவகாயத்ரி மந்திரம் 2 ஓம் திரையம்பகாய வித்மகே மிருத்யுஞ்ஞாய தீமகி தன்னோ பரமசிவ பிரஜோதயாத். சிவராத்திரி விரதம் இப்படி இருந்தால் ஈசனின் திருவடி நிழலில் இடம் கிடைக்கும். பிரதோஷ மந்திரம் மிருத்யுஞ்ஞாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமக. தரித்திரம் நீக்கும் மந்திரம் ஓம் ருத்ராய ரோகநாசாய அகச்சே சஹ்ரம் ஓம் நமக. மகாமிருத்யுஞ்சய ஜெய மந்திரம் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாம்ருதாத். சிவ மந்திரம் அஸ்வினி ஸ்ரீ மதாத்மனே குணைக சிந்தவே நமசிவாய தாமலேஷ தூதலோக பந்தவே நமசிவாய நாம சோஷிதா நமத் பவாந்தவே நமசிவாய வாமரேதர பிரதாத பாந்தவே நமசிவாயா. சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் விசிட் பண்ண டெம்பிளோட பேர் தான் ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் டெம்பிள். இந்த கோவில் 1000 வருடம் பழமையான கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹொசூரில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோவிலோட கோபுர தரிசனம் தான். இந்த கோவிலை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டே நம்ம இந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம். இந்த கோவிலோட மூலவர் சன்னதியை என்னால் கவர் பண்ண முடியல, வீடியோ அலௌட் இல்லைங்கிறதுனால பாக்கி எல்லா இடமும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஹொசூர் சந்திரசூடேஸ்வரர் கோவில் என்பது தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் உள்ள ஒரு பழமையான கோவிலாகும். கல்வெட்டுகளில் இந்த ஊரானது முடிகொண்ட சோழ மண்டலம், ராஜேந்திர சோழ வளநாடு, முரசுநாடு, செவிடைப்பாடி என்று குறிப்பிடப்படுகிறது. பேருந்து நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் தொடருந்து நிலையத்தில் இருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவிலும் தேசிய நெடுஞ்சாலை எண் 7க்கு அருகில் மலை மீது 3 ஏக்கர் பரப்பளவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது. மலை அடிவாரத்தில் இருந்து கோவிலுக்கு செல்ல சாலையும் 200 படிகள் கொண்ட நடைபாதையும் உள்ளன. இம்மாவட்டத்தில் தங்கத்தேர் அமைந்த ஒரே கோவில் இது ஒன்றே ஆகும். இந்த கோவிலின் வரலாறு, கோவிலில் உள்ள கணபதி சிற்றாலயம் கங்கர்களின் சிற்பக்கூறுகளை கொண்டுள்ளது எனவும், உள் திருச்சுற்றில் உள்ள சப்த மாதர்கள் சூரியன் திருவுருவங்கள் கங்கர்கள் காலத்தவை என்றும் கருதப்படுகின்றன. இந்த கோவிலில் 9, 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 3 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. சோழர்கால கல்வெட்டுகளும் கோவிலில் உள்ளன. போசலர் ஆட்சி காலத்தில் திரிபுவனமல்ல பூர்வாதிராச அத்தியாழ்வார் மகன் தர்மத்தாழ்வார் இக்கோவிலின் நம்பிராட்டியை எழுந்தருளச் செய்தார். இந்த கோவில் மலையிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக சுற்றி வர பில்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக தெரிகிறது.
எந்த தொழில் தொடங்கினாலும் சந்திரசூடேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து வணங்கினால் வெற்றி கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். ஒசூர் நகரின் மையப்பகுதியில் தேர்பேட்டை எனும் இடத்தில் அமைந்துள்ளது காசி விஸ்வநாதர் கோவில். பண்டைய காலத்தில் இந்த பகுதி சூடப்பாடி என்று அழைக்கப்பட்டதாம். அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த இந்த பகுதியில் மரகத வைரம் போல் ஜொலிக்கும் உடம்பு வடிவில் மாறிய சிவனை தேடி இங்கு வந்தாராம் பார்வதி ஆகிய சூடவாடி. ஒசூர் தேர்பேட்டை பகுதியை அடைந்ததும் தாகம் எடுக்கவே தனது தோழி கங்காவை அழைத்து அங்கு ஒரு குளம் உருவாக்கினார். அந்த குளம்தான் இன்றைய பச்சை குளம் என வரலாறு கூறுகின்றது. இந்த பகுதியில் தவம் புரிந்து கொண்டிருந்த முனிவர் ஒருவர் காசியை போன்று இந்த பகுதியும் பாவங்களை தீர்க்கும் புண்ணிய தலமாக அமைய வேண்டும் என ஈசனை வேண்டியதாக கூறப்படுகிறது. முனிவரின் வேண்டுதலை ஏற்ற எம்பெருமான் பச்சை குளம் அமைந்துள்ள இந்த பகுதி பத்ரகாசி என்று அழைக்கப்படும் என்றும், காசியை போன்று இங்குள்ள பச்சை குளத்தில் நீராடி குளத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள பத்ரகாசி விஸ்வநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்று கூறியதாக வரலாறு கூறுகின்றது. மேலும் பச்சை குளம் அருகாமையிலேயே விண்முகம் கொண்ட முருகன் கோவிலும் அமைந்துள்ளது. பாம்பு தழையின் கீழ் பகுதியில் எழுந்தருளியுள்ள விநாயகரும் பின்முகம் கொண்ட முருகரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். உயிரிழந்தவர்களின் அஸ்தியை காசியில் கரைப்பதால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை போல ஒசூரில் உள்ள பச்சை குழப்பம் கொண்டது என்கின்றனர் அப்பகுதி மக்கள். எந்த தொழில் தொடங்கினாலும் சந்திரசூடேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து வணங்கினால் வெற்றி கிடைக்கும் என மக்கள் நம்புகின்றனர். காசிக்கு நிகராக உள்ளதால் இந்த புண்ணிய தலமும் ஏழைகளின் காசியாகவே திகழ்கின்றது. இந்த கோவிலில் 100 படி தாண்டி வந்தவுடனே ஆஞ்சநேயருக்குன்னு தனியாக சன்னதி இருக்குது. அந்த சன்னதியை தாண்டி தான் நம்ம சிவனை தரிசிக்கணும். சோழர்களின் ஆட்சி காலமான 12ஆம் நூற்றாண்டுகளில் இத்தல இறைவன் செவிட நாயனார் உடையார், செவிட நாயனார், செவிடை ஆண்டார் என அழைக்கப்பட்டார். 13ஆம் நூற்றாண்டு வரை இப்பெயரால் அழைக்கப்பட்டுள்ளார். 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர ஆட்சி காலத்தில் சூடநாதா எனவும் சூடலிங்கையா எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளார். ஊர் பெயர் செவிடபாடி, செவிடவாடி, சூடவாடி என மருவி இருக்கிறது. அதேபோல செவிட நாயனார், சூடநாதர், சூடநாதேஸ்வரர், சூடேஸ்வரர் என்றாகி சந்திரசூடேஸ்வரர் என அழைக்கப்பட்டு வருகிறார். இத்திருக்கோவிலின் அமைப்பு இக்கோவில் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 திருச்சுற்றுகள் கொண்டுள்ளது. இக்கோவில் மூலவர் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறார். கருவறை அர்த்த மண்டபம், மகா மண்டபம், உற்சவர் மண்டபம் என இக்கோவில் அமைந்துள்ளது. மேலும் மரகதாம்பிகை சிற்றாலயம், வள்ளி சண்முகர் தெய்வானை, ராஜகணபதி, சப்தமாதர் ஆகிய தெய்வங்களுக்கு தனித்தனியே சிற்றாலயங்கள் அமைந்துள்ளன. 63 நாயன்மார்களுக்கும் சிலைகள் உள்ளன. அந்த சன்னதியில் வீடியோ கவரேஜ் பண்ண முடியல, வீடியோ அலோடு இல்லைங்கிறதுனால. இக்கோவிலின் தேர் திருவிழா ஆண்டுதோறும் மாசி மாதம் பௌர்ணமி அன்று நடக்கிறது. அதையொட்டி 13 நாட்கள் திருவிழா நடக்கிறது. இத்திருவிழாவின் போது தமிழகம் தவிர கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவில் திருவிழாவில் கூடுவது மிகவும் சிறப்பு. இக்கோவிலை பற்றி நிலவும் ஒரு தொன்மக்கதை. ஒரு காலத்தில் தர்மதேவன் சிவனை நோக்கி தென்பெண்ணை ஆற்றங்கரையில் கடுந்தவம் புரிந்தார். அவரின் தவத்தின் பயனாக காட்சியளித்த சிவனிடம் தன்னை சிவனின் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டினார். அவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் அவரை காளையாக மாற்றி வாகனமாக்கி கொண்டார். இதனால் மகிழ்ந்த தர்மதேவன் இந்த இடத்தில் தன்னுடைய வடிவில் ஒரு மலையை உருவாக்கி அதில் உரிமையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளுமாறு வேண்டினார். அதன்படி சிவன் இங்கே ரிஷப வடிவில் ரிஷபாசலம் என்னும் ஒரு மலையை உருவாக்கி அங்கேயே தங்கினார். பின்னர் தேவியை இங்கே அழைத்து வர ஒரு திருவிளையாடல் புரியும் விதமாக ஒளி வீசும் உடும்பு வடிவமெடுத்து கைலை மலையின் உத்தியான வனத்தில் இருந்த தேவிக்கு அருகில் வந்தார். இந்த அதிசய உடும்பை கண்ட உமை அதை பிடிக்க எண்ணி தன் தோழிகளுடன் சென்றார். அந்த மரகத நிற உடும்பு அவர்களின் கைகளில் அகப்படாமல் காடு மலைகளை தாண்டி சென்றது. ஒரு கட்டத்தில் தேவி அந்த உடும்பின் வாளை தீண்ட தேவியின் உடல் பச்சை நிறத்தை அடைந்தது. இதற்கிடையில் தேவியின் தோழிகள் தாகத்தால் தவித்து தண்ணீரை தேடி காண
கானகம் முழுவதும் அலைந்தனர். ஆனால் அங்கு ஆறோ குளமோ எதுவும் காணாமல் தவித்தனர். அவர்கள் தேவியை வேண்ட தேவி தன்னுடன் தோன்றிய நதியாகிய அலக்நந்தனை அங்கு ஒரு வாவியை உருவாக்க பணித்தாள். அலக்நந்தனால் உருவாக்கப்பட்ட குளத்தில் நீராட தேவி இறங்கியதும் அதில் உள்ள நீரானது பச்சை நிறத்தை அடைந்தது. இதுவே தற்போது பச்சை குளம் என்று அழைக்கப்படும் மரகத சரோவரம் ஆகும். மீண்டும் தேவியின் கண்களில் அகப்பட்ட அந்த உடும்பானது அருகில் உள்ள மலை மீது ஏறி சென்றது. இதை கண்ட தேவி அதை பின்தொடர்ந்து அந்த மலை மீது ஏறினால் அந்த மலை உச்சியில் இருந்த சண்பக மரத்தில் அந்த உடும்பு ஏறியது. அப்போது அங்கு தவம் இருந்த முனிவரான முத்கலர் என்பவரும் அதை பார்த்தார். சற்று தொலைவில் இருந்த இன்னொரு முனிவரான உச்சாயனர் என்பவரை கூவி அழைத்தார். அவர்கள் இருவரும் அவ்வுடும்பை பிடிக்க எத்தனித்த போது உடும்பு மறைந்தது. உடும்பு மறைந்ததை கண்டு தேவி திகைத்தாள். அது மறைய இந்த முனிவர்களே காரணம் என சினந்து உடும்பை கண்டு கூவியவரை ஊமையாகும்படியும் அதை கேட்டு ஓடி வந்தவரை செவிடாகும்படியும் அவ்விருவரும் வேட்டுவ குலத்தில் பிறக்கும்படியும் சபித்தாள். அதை கேட்டு அந்த முனிவர்கள் தேவியிடம் இறைஞ்சினார்கள். ஆத்திரத்தில் சிவபக்தர்களை சபித்ததற்காக வருந்திய தேவி சிவனை நினைத்து வேண்டினாள். அப்போது அங்கு சிவன் உமையின் முன்பு தோன்றினார். இதை அடுத்து முனிவர்களும் தேவியும் சிவனை வணங்கி வேண்டினர். அதைத் தொடர்ந்து தர்மதேவனுக்கு தான் அளித்த வாக்கின்படி இங்கு சில காலம் தங்கவே உடும்பு வடிவில் இங்கு வந்ததாக சிவன் கூறினார். முனிவர்கள் அவரிடம் சாப விமோசனம் அளிக்குமாறு வேண்டினர். தேவியின் வாக்கு பொய்யாக கூடாது. எனவே அவளது வாக்கின்படி இருவரும் வேட்டுவ குலத்தில் பிறந்து வளர்ந்து வாருங்கள். இம்மலையின் மீது என்னை உடும்பு வடிவில் காணும் போது சாப விமோசனம் பெறுவீர்கள் என அருளினார். இதன் பிறகு அதன்படியே முனிவர்கள் ஒரு வேட்டுவனுக்கு ஊமை மற்றும் செவிடான இரட்டையர்களாக பிறந்து வளர்ந்து இந்த மலை மீது உடும்பு வடிவில் உள்ள சிவனை கண்டு சாப விமோசனம் பெற்றனர். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டெம்பிளோட பேர் ஸ்ரீ திருமலகிரி லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஜேபி நகர் பெங்களூரில் இருக்குது. மகா சிவராத்திரிக்காக இந்த டெம்பிளில் லைட்டிங்ஸு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தா. ருத்ர மந்திரம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஞாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. சிங் சிங் சிவாய ஓம். நமாமி சங்கர பவானி சங்கர உமாமகேஸ்வர தவச்சரணம். ஹர 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 சம்பா அர்த்தநாரீஸ்வர தவச்சரணம். சிவ 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 சம்போ ஸ்ரீ சைலேஸ்வரா தவச்சரணம். நந்தி வாகனா நாகபூஷணா சந்திரசேகரா ஜடாதரா சூலாதாரா ஜோதி பிரகாஷா விபூதி சுந்தர விஸ்வேஷா கால கால காமதகனா காசி விஸ்வேஷா தவச்சரணம். பம் 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 பமருகநாதா டம் 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 டமருகநாதா பம் பம் டம் பம் பமருகநாதா ஸ்மசான வாசா தவச்சரணம். கிரிஜா ரமணா தவச்சரணம். ஹரே பசுபதே தவச்சரணம். நமாமி சங்கர பவானி சங்கர உமாமகேஸ்வர தவச்சரணம்.
இந்த மகா சிவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.